வணக்கம். 2026 ஜனவரி 1 முதல் பான் கார்டு வைத்திருப்போர் அனைவருக்குமே அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. கட்டாயமா நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசானது உத்தரவிட்டிருக்காங்க. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசானது 18 வயதுக்கு மேற்பட்ட பான் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது முக்கிய அப்டேட் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதாவது 2019லிருந்தே பார்த்தீங்கன்னா, ஆதார் மற்றும் பான் அட்டைய லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான டைமும் நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இனிமேல் நீடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சந்தேகம் தான். ஸோ, ஒரு வேளை அப்படி செய்யல அப்படின்னா, உங்களுடைய கார்டு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். நீங்க பேங்க் மூலியமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் குறிப்பா நீங்க ரூ. 50,000க்கு மேல பண்ணீங்க அப்படின்னா, உங்களால பண்ண முடியாது. பான் கார்டு நீங்க எந்த ஒரு ஃபினான்ஸ் பிரைவேட் பேங்க்கு போனாலும் சரி, அங்கேயும் உங்களால பண்ண முடியாது. நீங்க ஒரு வேளை ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னா, உங்களால எந்த ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. அதாவது பண பரிவர்த்தனை எதுவுமே செய்ய முடியாது. அதனால பான் கார்ட அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிசம்பர் 30, 2025 வரைக்கும் தான் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கார்டு செயலிழக்க ஆரம்பிச்சுரும். அதாவது நீங்க அந்த பான் கார்டு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ஆனா, அத வச்சு எந்த ஒரு யூஸுமே பண்ண முடியாது. ஐடி ப்ரூஃபா கூட பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இந்தியாவ தாண்டி நீங்க வெளிநாடு போனீங்க அப்படின்னா, ஆதார் அட்டை அப்படிங்கிறது செல்லாது. உங்ககிட்ட இந்தியன் பாஸ்போர்ட், உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் ஓட்டர் ஐடி, அப்புறம் இந்த உங்களுடைய பான் கார்டு. ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஐடி ப்ரூஃபா இருக்கும். நீங்க 2024க்கு அப்புறமா பான் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா, நீங்க ஆதார் அட்டை குடுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டே நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ, அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, லிங்க் ஆயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். குறிப்பா உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தாலும் சரி, இல்லன்னா ஃபோன் மூலியமாவே செக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு, இந்த மாரி ஆதார் அட்டையும், பான் கார்டும் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுடைய பான் அட்டையோட நம்பர் இருக்கும். ஸோ, அது பெர்மனன்ட் நம்பரு. அதே மாரி ஆதார் அட்டையிலயும் உங்களுக்கு நம்பர் இருக்கும். ஸோ, அந்த பெர்மனன்ட் நம்பர குடுத்து, உங்களுடைய ஃபோன் நம்பரையும் குடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ, ஏற்கனவே அதாவது 2019 அதுக்கு முன்னாடிலாம் பான் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க நேரடியா ஒருக்கா போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் ஆகல அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஆதார் அட்டையும், மொபைல் நம்பர் குடுத்து, ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலியமா நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா, மத்திய அரசானது இத பல தடவ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இனிமேல் சொல்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கம்மி. அதனால ஜனவரி 1 முதல் பார்த்தீங்கன்னா, இது வந்து அமலுக்கு வரும். அதனால முடிஞ்ச அளவு இன்னும் டைம் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா விட்டுறாதீங்க. உடனடியா இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, போயிட்டு உடனடியா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பான் கார்டு தொலைஞ்சிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பான் அட்டையினுடைய நம்பர் மாறியிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாறாது. ஏன்னா, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே நம்பர் தான் பெர்மனன்ட் நம்பரா குடுப்பாங்க. அதனால அது மாறவே மாறாது. ஸோ, திரும்பவும் அதே நம்பர் தான் கிடைக்கும். இது போன்ற தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.